திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரான KPK ஜெயக்குமார் தனசிங் 2 நாட்களாக காணவில்லை என கூறப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். நாகராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். காங்கிரஸில் நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக செயல்பட்டு வந்தவர் KPK ஜெயக்குமார் என்பவர். இவர் நீண்டகால ஒரு காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர். என இவர் தந்தை ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டமாக இருக்கும் பொழுது கூட அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். இவரது சகோதரர்களும் மற்ற கட்சிகளில் அவர் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்சி சார்ந்து ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவர் தொழிலாக கட்டுமான பணிகளை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது 2ஆம் தேதி, மே 2ஆம் தேதி அவர் மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் திரும்பி வரவில்லை என அவரது மகன் கரைச்சுத்துப்புதூரில் சொந்த ஊர் இருப்பதால் அருகில் இருக்கக்கூடிய உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தேடி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தகவல் என்பது மெல்ல மெல்ல கட்சியினர் மத்தியில் தற்பொழுது இன்று காலை முதல் தான் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அவரை தேடி வந்த நிலையில் இன்று தற்போது கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பாக அவரது உடல் அவரது சொந்த ஊரான அவர் கரைச்சுத்துப்புதூரில் உள்ள அவரது தோட்டத்தில் கிடைத்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதனை அவரது உறவினர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர் முதற்கட்டமாக அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறித்த தகவல்கள் இன்னும் தெரிய வரவில்லை. இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் முதற்கட்டமாக அவர் தற்கொலை செய்து கொண்டு இருந்துள்ளதாக அவரது தரப்பில் கிடைக்கப்பட்ட தகவல், அவர் ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட தகவலாக தெரிகிறது. இருப்பினும் இதை அனைத்தும் தகவல்கள் தான். உறுதியான தகவல்கள் அதிகாரிகள் தரப்பிலிருந்து இன்னும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் கொடுத்த பிறகுதான் இதற்கு பின்னணியில் என்ன காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இவர் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் நேரிலும் போனிலும் கொலை மிரட்டல் வருவதாக புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் அரசியல் பிரமுகர்கள், அதாவது அவர் சொந்த கட்சி சார்ந்த காங்கிரஸ் கட்சி சார்ந்த பிரமுகர்கள் மீதும் திமுக பிரமுகர்கள் மீதும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே அந்த விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது அவர் உடல் உயிரற்ற நிலையில் கிடைத்திருப்பது மிகப்பெரிய அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.